வண்டா மாதிரி என் தாலியை கொத்தா இருக்கிறதுங்க. ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட் அகைன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் நலமா? நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா சார்? ஹோப் யூ கைஸ் டூயிங் கிரேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அடலசன்ட் சீரீஸோட த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடான 4th எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பாடா, புரியுது. நீங்கள் என்ன நினச்சி இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதே ஃபீலிங் தான் எனக்கும். பட் இந்த சீரீஸில் ஆக்டிங் அண்டு சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு. கரெக்டு தான், க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நிறைய பேர், நானும் தான். பட் அப்படி நடக்கலைன்றது தான் சோகமே. என்ன செய்ய, சரி வாங்க 4th எபிசோடு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். 4th எபிசோடு வந்து ஒரு 13 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஜாமியோட அப்பா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு 50வது பர்த்டே கொண்டாட போகிற இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஜாலி மூடில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்காண்டி வந்து நான் பிளாக் புட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சீன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க அப்பாவோட ஃபேஸில் வந்து நமக்கு தெரியும் அவங்க அப்பா வந்து ஜாலியாக இல்லை அப்படின்றது. என்ன தான் பிறந்த நாள் இருந்தாலும் அதுக்காண்டி ஒரு நீ விஷ் பண்ணிட்டேன்றனாக்காண்டி அவர் சந்தோஷமாக இருந்திருப்பாரே தவிர லிட்ரலாக வந்து அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார். எதையோ திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். மக வந்துடுவா, வந்தோடனே அவங்க 3 பேர் சேர்ந்துட்டு இன்றைக்கி நம்ம இங்கே சாப்பிட போகிறோம், ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடுவோம், மூவி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கப்போ வெளியே வந்து அவங்களோட வேனில் வந்து நான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு 2-3 சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இவங்க அப்பா வந்து ரொம்ப கோவமாயிடுவார். அவங்கள துரத்தி போவார். அப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கோவத்தில் அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் சோப் வாட்டரை வச்சு தேய்ச்சா போகாதுன்னு தெரிஞ்சும் அவர் கோவத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சோப் வாட்டர் வச்சு தேய்ப்பார். அது இதாகாது. உடனே வந்து அவங்க வீட்டில் வந்து கத்திட்டு வாங்க இந்த இது பெயிண்ட் நான் இது பண்ணி ஆகணும், நம்ம கடையில் போய் பெயிண்ட் வாங்குவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் பெயிண்ட் ஷாப்பில் பெயிண்ட் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவர் ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த கேட்டுக்கு அந்த சைடு பார்த்தோம்னா ஒரு 3 சின்ன பையன் நிற்கிறத பார்த்துருவாங்க. அந்த 3 சின்ன பையங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேனில் வந்து நான்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்களே அது அவங்க தான். என்னை இங்கே வர ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேகமாக துரத்தி அவங்கள பிடிச்சி திட்டி, அடிக்க முடியாது அப்படின்றனால திட்டி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுவார். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. அந்த கோவத்திலே வந்த அவர் பெயிண்ட் பாக்ஸை கிழித்து மொத்தமாக வேன் மேலே அந்த லெட்டர்ஸ் மேலே படுற மாதிரி ஊற்றிடுவார். அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஒரு மாதிரி யார் இவங்க லூஸாக அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இவங்களை விகாரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கோவத்தில் தான் இருப்பார். அந்த கோவத்திலே வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜாமி வந்து ப்ரிசனில் இருந்து அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பான். ஜாமியோட அப்பா வந்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நான் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்துருச்சுப்பா, எல்லாம் நல்லா இருக்குது, நீ விஷ் பண்ணது வந்து தேங்க்யூ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க அக்காட்ட எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன், நான் வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. ஒரு மாதிரி நீ இப்படி சொல்லுப்பா அப்படி சொல்லுப்பான்ற மாதிரி கூட இவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் பேசுவான், இவங்க கேட்டு அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குறைங்களும் சரி வச்சிருவேன்னு சொல்லிடுவான். வச்சிருவேன்னு சொன்னோடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. பட் ஜாமியோட அப்பா வந்து ஜாமியோட ரூமில் போய் அவனோட பெட்டில் உட்காந்துட்டு அங்கே ஒரு பொம்மை இருக்கும், அதை பார்த்துட்டு ஒரு மணி அழுக ஆரம்பிச்சிருவார். அதோட எபிசோடு முடிச்சிருவாங்க. அதாவது இந்த 4th எபிசோடை ஃபுல்லாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க பையன் ஒருத்தவன் உண்மையிலே மர்டர் அவன் பண்ணானான்னு கூட தெரில. பட் சஸ்பெக்டாக அரெஸ்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்போ அந்த பையனை சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க அந்த ஃபேமிலியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த 4th எபிசோடில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், மொத்தம் சொல்ல வந்த விஷயமே இவ்வளோ தான். பட் அதை வந்து உண்மையான பெயின்ன்றது வந்து அதை அவங்க அனுபவிக்கிறப்ப தான் தெரியும். அதை தான் வந்து லாஸ்ட் சீனில் வந்து ஜாமியோட அப்பா வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அழுவார். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது புது மூவி இல்லைனா சீரீஸ் பற்றி பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென், பீஸ்.